Hi, hello everyone. Welcome to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம any base to decimal அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட போன வீடியோல டெசிமல் டு எனி பேஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எனி பேஸ் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ண போறோங்கிறத தாங்க கத்துக்க போறோம். ரொம்பவே சிம்பிள். ஸோ கொஸ்டின்லேயே இருக்கு எனி பேஸ் டு டெசிமல். ஸோ அப்போ என்னுடைய டெஸ்டினேஷன் டார்கெட் டெசிமலா மாத்துறது. ஓகே, அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் என்ன பேஸ், கரெக்டா? அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் என்ன பேஸா வேணாலும் இருக்கலாம். ப்ளஸ் அது என்ன பேஸ்னு நமக்கு சொல்லிடுவாங்க. இங்கே இன்புட் படிச்சிங்கன்னா யூஆர் கிவன் எனி பேஸ் நம்பர் என், ஆல்சோ யூஆர் கிவன் அ பேஸ் ஆஃப் பி ஆஃப் நம்பர் என். அப்படின்னா என்னன்னா, முதல்ல ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் எனி பேஸா வேணாலும் இருக்கும். தென் அது என்ன பேஸ்னு நமக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து பைனரி பேஸு, இதை நீ என்னவா மாற்றணும், டெசிமலா மாற்றணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை ஒரு நம்பர் கொடுத்து இது வந்து ஹெக்ஸாடெசிமல், இதை நீ டெசிமலா மாற்றணும். ஒருவேளை ஒரு நம்பர் கொடுத்து இது ஆக்டல், ஸோ இதை நீ டெசிமலா மாற்றணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட கோடு. இப்போ இது பைனரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 57. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே இதுதான். 57 டெசிமல் வேல்யூவை பைனரியா கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன அவுட்புட்னா இதுதான் அவுட்புட்டா வந்தது, 111,001. இப்போ அதே அந்த 111,001 கொடுத்து 2 இது பைனரி நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளுங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சரி, நம்ம டெசிமல் டு எனி பேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு எடுத்திருந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். இது வந்து என்னது, இந்த கன்வர்ஷன் எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தது. ஸோ இது டெசிமல் டு எனி பேஸ், டெசிமல் டு எனி பேஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பார்த்தோம். ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறதுனா எப்படி, ரிட்டன் டைப் ஸ்ட்ரிங்குனா நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை ஸ்ட்ரிங் இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த இன்டூ 10^0 இன்டூ 10^1 போட்டதெல்லாம். இப்போ இதுதான் இங்கே இருக்கிற, அதாவது நம்ம 57க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற என்ன வேல்யூ, பைனரி வேல்யூ. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான், இந்த நம்பரை கொடுத்து ஆல்சோ பேஸ் 2ங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு எப்படி மாற்றலாம், இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற நம்பர் 111,000,001 இது நம்பர். ஆல்சோ என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய பேஸையும் கொடுத்துருக்காங்க, அதுதான் 2. இப்போ இதுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, இன்டூ எது உங்களோட பேஸ் 2வா, அப்போ 2^0. இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, இன்டூ 2^1 இன்டூ 2^2 இன்டூ 2^3 இன்டூ 2^4 இன்டூ 2 என்னப்பா அது இன்டூ 2^5. ஸோ எல்லா வேல்யூஸையும் வழக்கம் போல் ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ ஆட் பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது 1 into 2^0 anything power 0 that is 1. So 1 into 2 that is 1. Okay, 0 into anything 0, 0 into 0 anything 0. 1 into 2^3, 2^3ங்கிறது என்னது, 8ஆ? ஏன்னா இங்கே 2^0ங்கிறது 1, 2^1ங்கிறது 2, 2^2ங்கிறது 4, 2^3ங்கிறது 8, சாரி 2^3ங்கிறது 8, 2^4ங்கிறது 16, 2^5ங்கிறது 32. ஸோ இதுதான் 2 பவரில் சொல்லணும்னா. அப்போ 1 into 8 that is 8. ஓகே, நெக்ஸ்ட் 1 into 2^4 that is 16. ஓகே 16. 1 into 2^5 that is 32. 32. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஸோ என்ன வருது நமக்கு, 32 + 16 32, 42, 48 ப்ளஸ் ஒரு 8 56, 56 + 1 57. ஸோ 57 இருக்கா? அப்போ இப்படி தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். மெத்தட் ரொம்பவே சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், இன்னொரு டைம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ 111,001 அப்படிங்கிறத நம்பரு இப்போ பேஸில் எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது கூட இன்டூ 2^0, அடுத்த டிஜிட் இன்டூ 2^1, அடுத்த டிஜிட் இன்டூ 2^2, அடுத்த டிஜிட் இன்டூ 2^3, அடுத்த டிஜிட் இன்டூ 2^4, அடுத்த டிஜிட் இன்டூ 2^5. சரி, ஓகே, ரொம்பவே சிம்பிள். இந்த லாஸ்ட் டிஜிட் எப்படி எடுக்கணும், ரிமைண்டர் ஆஃப் 10 பண்ணோம்னா எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஜிட் வேணும்னா எப்படி ஒவ்வொரு டிஜிட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம கெட்டிங் ஸ்டார்டர்லேயே எப்படி ஒவ்வொரு டிஜிட்டாக எடுக்கிறது, இப்படி லாஸ்ட்லேருந்து எப்படி ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம எடுக்கிறதுங்கிறத நிறையா வீடியோஸில் பார்த்துட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் எப்படி ரிவர்ஸ் த டிஜிட்டு, சம் ஆஃப் டிஜிட் எப்படி பண்ணோம்,
நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பாலிண்ட்ரோம்க்கு என்ன பண்ணோம், அதுக்கு எல்லாத்துக்குமே பாலிண்ட்ரோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் லாஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் டிஜிட்லேருந்து எப்படி எடுக்கிறதுங்கிறது மேட்டர் இல்லை. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இந்த 2ங்கிறது பேஸ். அப்போ எனக்கு என்ன வரும், 2 பவர் 0ங்கும்போது 1, இது எனிதிங் பவர் 0 இன்ட்டு எனிதிங் 0 0, 1 இன்ட்டு 2 பவர் 3ங்கிறது 8, 1 இன்ட்டு 2 பவர் 4ங்கிறது 16, 1 இன்ட்டு 2 பவர் 5ங்கிறது 32. இது எல்லாத்தையும் மறக்காம ப்ளஸ் பண்ணணும், ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் எனக்கு 57ங்கிற நம்பர் கிடைச்சிச்சு. சரி, இதுவே இப்போ இங்கே வாங்க, 71ங்கிற ஒரு நம்பரை கொடுத்துட்டு பாய் இந்த பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேஸ் 8, இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்ம 57 எப்படி சொல்றது? சேம் அதே மெத்தட் தான். இப்போ வாங்க 71ங்கிற நம்பரை நம்ம எடுத்துப்போம். இதோட பேஸ் என்னது? பேஸ் வந்து 8. அப்போ ரொம்பவே சிம்பிளா லாஸ்ட் நம்பர் இன்டூ பேஸ் பவர் 0. பேஸ் என்னது? 8. அப்போ 8 பவர் 0. அடுத்தது 7 இன்டூ 8 பவர் 1. 8 பவர் 0ங்கிறது 1 தான். அப்போ 1 இன்டூ 1, 1 இன்டூ 1 1, 7 இன்டூ 8 7 8 56. 8 பவர் 1ங்கிறது 8 பவர் 1ங்கிறது 8 தான். இப்போ 56 + 1 57. சேம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 57ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு வருவோம். இப்போ 39ன்னு கொடுத்து, ஸோ இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிற நம்பர் 39. ஸோ பேஸ் கொடுத்துருக்கிற நம்பரு 39. ஸோ என்னுடைய பேஸ்ன்னு எடுத்துக்கும் போது அதை 16ன்னு சொல்லிட்டாங்கன்னா சேம் முதல்ல வரணும். என்ன நம்பர் எடுத்துகிட்டு வரணும்? இந்த 9 இன்டூ நம்மளோட பேஸ் என்ன? 16. ஸோ 16 பவர் 0, நெக்ஸ்ட் இன்ட்டு 16 பவர் 1, இப்படி பண்ணி ஆட் பண்ணும். எனிதிங் பவர் 0 1 தான். ஸோ 9. ஸோ 3 இன்ட்டு 16 48 கரெக்டுங்களா? ஸோ 48 ஒரு 16 32 48. ஸோ அப்போ 48 ப்ளஸ் ஒரு 9 48 57. எஸ், ஸோ அப்போ 57ங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கணும். இந்த நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் எப்படி இந்த லாஸ்ட் டிஜிட் எடுக்க முடியும். இதுவே கொடுத்துருக்கிற நம்பர் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தாங்கன்னா, இப்போ 39க்கு பதிலாக 47 நம்ம எப்படி 2F அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 2F அப்படிங்கிறது நம்ம 47 வந்து நம்ம போன வீடியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தோம். 47 ஹெக்ஸாடெசிமலில் இந்த டெசிமலை ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16 பேஸில் ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2Fன்னு ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அங்கே 2F 3F அப்படி கொடுத்துருக்க, இப்படி வந்து நம்பர் கொடுக்கவே முடியாது. அப்போ என்னுடைய நம்பரோட டைப்பை முதல்ல பார்க்கணும். ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா அது கம்பல்சரி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். என்னுடைய கிவன் நம்பர் அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்கார்னா என்ன பண்ணணும்? சேம் இதே தான், எஃப்ங்கிறது எடுக்கணும். ஆனால் எஃப்க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? 15 அப்படின்னு. ஏன்னா ஏக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 11, சிக்கு பதிலாக 12. அப்படி பார்க்கும்போது எஃப்க்கு பதிலாக 15 அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அப்போ 15 இன்டூ இது என்ன பேஸு? 16. அப்போது 16 பவர் 0. அடுத்தது இந்த 2ங்கிறது டைரக்ட் நம்பர் தான். அப்போ 2 இன்டூ 16 பவர் 1 இப்படி எடுத்தோம்னா 15 இன்டூ 16 பவர் 0ங்கிறது 15 தான். ஓகே, 15. 2 இன்டூ 16 பவர் 1ங்கிறது 16 தான். அப்போ 32. அப்போ 32 + 15 எவ்வளவு? 47. இப்படி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற இன்புட் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இன்புட் என்னது? இன்புட் இந்த எண்ணுங்கிறது இன்டீஜர் டேட்டால இருக்கு. அப்போ இந்த 2F 3F இந்த மாதிரி ஸ்ட்ரிங்களுக்கு வரவே போறதில்லை. கம்பல்சரி இதில் இன்டீஜர் நம்பர் தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 2Fக்கு முன்னாடி நம்ம எடுத்த எல்லா எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்கே 111 001 71 39 இந்த மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ் அந்த பேஸையும் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பேஸ்லேருந்து அடுத்த பேஸ்க்கு மூவ் ஆகிறது எப்படி? ஸோ நான் அப்படி கேட்கல, எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது 1 இன்டூ 2 பவர் 0 இன்டூ 2 பவர் 1 இன்டூ 2 பவர் 2 இன்டூ 2 பவர் 3. ஸோ இந்த 2 பவர் 0ங்கிறது என்ன? எனிதிங் பவர் 0 தட் இஸ் 1. 1லேருந்து 2 பவர் 1ங்கிறது என்னது? 2 தான். 2 பவர் 2ங்கிறது 4. அப்போ இந்த 1லேருந்து எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்? என்னுடைய பேஸ் என்னவோ, பேஸ் 2வா, 2வை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த 2 கிடைக்கும். இந்த 2லேருந்து என்னுடைய பேஸ் என்னது? 2வை மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும். 4லேருந்து 2வை மல்டிபிள் பண்ணி 8 கிடைக்கும் அடுத்த பேஸ். 8லேருந்து 2வை மல்டிபிள் பண்ண 16 தட் இஸ் 2 பவர் 4. 2 பவர் 5 என்னது? 32. அப்போ 16லேருந்து 2வை மல்டிபிள் பண்ண 32. ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயும். அப்போ எனிதிங் பவர் 0 என்ன? எனிதிங் பவர் 0 தட் இஸ் 1. அதுக்கப்புறம் என்ன வேணுமோ நம்ம பேஸை மல்டிபிள் பண்ணிட்டே வரலாம். இப்போ 8
இப்போ 8 பவர் 2னா 8 பவர் 2னா என்னது 8 8 64. ரொம்பவே சிம்பிள். இங்கே 1 இருக்கும், இங்கேருந்து 8 மல்டிபிள் பண்ணால் 8 கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்தது எனக்கு 64 வேணும், என்ன பண்ணுறது, 8 மல்டிபிள் பண்ணா அப்போ இது என்னது 8 பவர் 2 அப்படிங்கிறது. ஸோ அப்போ பேஸை மல்டிபிள் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த இது கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்பவே சிம்பிள். என்ன பண்ணலாம், ஒரு ஆன்சர் வேரியபிள் எடுத்துக்கலாம், லாஸ்ட் டிஜிட் எடுப்போம், இன்டூ பேஸ் பவர், பேஸ் என்ன பவரோ அந்த பவரால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ சேம், ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். இப்போது இன்டீஜரில் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணுமா, ஓகே, இன்டீஜரில் ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுனால முதல்ல எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆன்சர் எடுத்துடலாம். இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு இனிஷியலாக 0வாக இருக்கட்டும், ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வைல் என்னுடைய நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் நான் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் டிஜிட் எப்படி எடுக்கலாம், இன்ட் லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு நம்பர் mod 10 பண்ண எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிடும். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் கூட என்ன பண்ணணும், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் லாஸ்ட் டிஜிட் இன்டூ ஸோ என்னது பவர் பண்ணணும், அந்த பேஸோட பவர் பண்ணணும். ஸோ அப்போ இன்ட் பேஸ் பவர், எனிதிங் பவர் 0 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஸோ நம்ம 1லேருந்து வச்சுக்கலாம். ஸோ இன்டூ பேஸ் பவர். ஓகே, அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ ஒன்ஸ். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வாங்க, நம்மக்கிட்ட 1110001 அப்படின்னு இருக்கு. இந்த லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து இன்டூ 2 பவர் 0 தட் இஸ் 1 மல்டிபிளும் பண்ணி ஆன்சரோட ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஐட்ரேஷன்லேயும் இது எனக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10, அவ்வளோதான். இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் லாஸ்ட் டிஜிட்னு எடுக்கும்போது எதை எடுப்பேன்னா இந்த 0 எடுப்பேன். இந்த 0 கூட நான் என்ன பண்ணணும், இன்டூ 2 பவர் 1 பண்ணணும். அப்போ என்னுடைய பேஸ் பவரை நான் என்னவா அப்டேட் பண்ணியிருக்கணும், அது கூட நெக்ஸ்ட்டு பவர் ஈக்குவல் டு பேஸ் பவர் இன்டூ பேஸ். புரிஞ்சுதா? ஸோ இது பேஸ் பவர்னு வேரியபிள் குழப்பமாக இருந்தால் கூட பவர்னு வச்சுக்கோங்க. ஸோ பவர் இனிஷியலாக 1ல் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆன்சர் கூட ஒவ்வொரு டைமும் அந்த பவரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ பவர், இந்த பவருக்கான அப்டேஷன் என்னென்னா பவர் ஈக்குவல் டு பவர் ஸ்டார் பேஸ், பவர் ஈக்குவல் டு பவர் ஸ்டார் பேஸ். ஓகேவா, ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட்டாக என்னது, ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணால் போதும், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ நம்ம ரன் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. system.out.println any base 2 decimal. ஓகே, இங்கே ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இது உங்களுக்கான எரர் இல்லை, இது கொஷின் ஃபார்ம் பண்ண என்னோட எரர். any base 2 decimal, இது வந்து இன்டிஜர். ஓகே, இப்போ ரன் பண்ணணும். என்ன ஆச்சு, அது எரர் வந்திருக்குமா? ஓகே, இன்டிஜர்னு மாற்றினா மட்டும் போதுமா, நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு வைக்கணும்ல, நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, ஸோ இப்போ கம்பல்சரி ரன் ஆயிருங்க. ஓகே, இப்போது நான் வந்து என்ன 11100 என்னாச்சு, ஸ்டக் ஆகி நின்றுச்சோ, 1110001 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது என்ன பேஸ்னா பேஸ் 2 அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 57 வரணும். எஸ், 57 வந்துருச்சு. சரி, 71ன்னு கொடுத்து பேஸ் 8ன்னு கொடுத்தா 57 வருதான்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்டல் பேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு டெசிமல் வேல்யூ என்ன, இதுக்கும் 57 தான் வந்துருச்சு. சரி, அடுத்தது என்ன, 39 தானே பார்த்தோம். ஸோ 39 தான் நினைக்கிறேன். 39ன்னு கொடுத்து எக்ஸா டெசிமல்னு கொடுத்தா நமக்கு 57 வருதான்னு பார்க்கலாம். 39 39 பேஸ் வந்து 16 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே 57 வந்துருச்சு. ஸோ அப்போது கொடுத்துருக்கிற டேட்டா டைப் இன்டர்வியூவர் எப்படி கேட்பாங்க, இன்டர்வியூவர் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களோட எண் இன்டீஜரில் வந்தால் இதுதான் மெத்தட், இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதுவே உங்களோட எண் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில், அதாவது எக்ஸா டெசிமலுக்காக இப்படி 2f இப்படி என்னோட எண் இருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். அப்போது ஸ்ட்ரிங்கில் நமக்கு கொடுக்குறாங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.